வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஏனாம் தொழிற்சாலை கலவர வழக்கு. தவறான தகவல் அறிக்கையை பதிவு செய்த 2 காவலர்கள் கைது. சண்முகாபுரத்தில் புதிய காவலர் குடியிருப்பை திறந்து வைத்தார் முதல்வர் ரங்கசாமி. சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதே கடமை என போலீசாருக்கு அறிவுரை. வடகிழக்கு பருவமழை தொடங்கியது. 24 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என வானிலை மையம் தகவல். டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு பேரணி சுப்பிரமணிய பாரதியார் பள்ளி மாணவியர் மேற்கொண்டனர். இனி விரிவான செய்திகள். ஏனம் ரீஜென்சி செராமிக்ஸ் விவகாரத்தில் தவறான முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்த ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களிடம் விசாரணையை துவக்கியுள்ளனர். புதுச்சேரி காவல்துறையில் பணிபுரிந்த ஆய்வாளர் பெரியசாமி, துணை ஆய்வாளர் வீரபத்ரசாமி ஆகியோரை ஏனாம் கலவர வழக்கில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளவர்களாவர். ஏனாமில் இயங்கி வந்த ரீஜென்சி செராமிக் தொழிற்சாலையில் நிர்வாகம் மற்றும் தொழிலாளர்களுக்கிடையே ஏற்பட்ட கலவரத்தில் கடந்த ஜனவரி மாதம் 27ஆம் தேதி தொழிற்சாலையின் நிர்வாக இயக்குநர் சந்திரசேகர் அடித்து கொல்லப்பட்டார். இதில் உண்மைக்கு புறம்பான முறையில் போலி ஆவணங்கள் மூலம் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. தற்போது ஏனாம் கலவரம் குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வரும் நிலையில் தவறான தகவல் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துள்ளனர் என்பதே கைதாகியுள்ள காவல்துறை அதிகாரிகள் மீதான புகாராகும். இருவரையும் சிபிஐ அதிகாரிகள் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 7 நாள் போலீஸ் காவலில் கேட்டு சிபிஐ சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் 5 நாள் போலீஸ் காவல் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து கைது செய்யப்பட்டுள்ள 2 காவல்துறை அதிகாரிகளிடமும் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 27/1/2012 அன்று ஏனத்தில் ரீஜென்சி நிர்வாகத்திற்கும் அதன் தொழிலாளர்களுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் ரீஜென்சி நிர்வாகத்தைச் சேர்ந்த சந்திரசேகர் என்பவர் அடித்துக் கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் இந்த ஏனம் காவல்துறையினர் ஒரு போலியான முதல் தகவல் அறிக்கை உட்பட போலியான நபர்களை கைது செய்து இந்த வழக்கில் சேர்த்தாங்க. அது சிபிஐ விசாரணையில் இன்றைக்கி அந்த போலியான அக்யூஸ் சேர்த்தாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி இன்றைக்கி பெரியசாமி இன்ஸ்பெக்டரையும் வீரபத்ரசாமி என்ற எஸ்ஐயையும் இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த வழக்கில் வீரபத்ரசாமிக்காக நான் ஆஜராகி அவங்க சிபிஐ சார்பாக 7 நாள் போலீஸ் கஸ்டடி கேட்டாங்க. நாங்கள் வாதாடி அது 5 நாளாக குறைச்சி வாங்கியிருக்கோம். சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து அமைதியை ஏற்படுத்துவதே காவல்துறையினரின் கடமை என்று முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். புதுவை காவல்துறை நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் 4,68 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 48 குடியிருப்புகள் திறப்பு விழா மற்றும் 1,67 லட்சம் ரூபாய் செலவில் நவீன பயிற்சி வகுப்பறை திறப்பு விழா ஆகியன நடைபெற்றது. சண்முகாபுரம் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் திடலில் நடந்த இவ்விழாவில் டிஐஜி சுக்லா வரவேற்புரை வழங்க ஐஜி ரன்வீர் சிங் கிருஷ்ணியா தலைமை தாங்கினார். இவ்விழாவில் சிறப்பு தலைமை செயலர் சத்யவதி, தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், சீனியர் எஸ்பிக்கள் பர்வேஷ் அகமத், குர்ஜார், ஓம்வீர் சிங் ஆகியோர் பங்கேற்றனர். காவலர் குடியிருப்பை திறந்து வைத்து பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரியில் அமைதியை ஏற்படுத்தி தருவதும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதுமே காவல்துறையினருடைய தலையாய கடமை என்றும், விரைவில் 400 ஊர்காவல் படையினரும் 162 இந்தியன் ரிசர்வ் பட்டாலியன்களும் தேர்வு செய்யப்பட உள்ளனர் என்றும் தெரிவித்தார். 2 காவல் நிலையங்கள் விரைவில் கட்டி முடிக்கப்பட்டு சொந்த இடத்தில் இயங்கும் என்றும், காவலர்களுக்கு தேவையான குடியிருப்புகள் அதிகம் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்றும் முதல்வர் உறுதியளித்தார். காற்றழுத்த தாழ்வு காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்குள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை காலத்தில்தான் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிக மழை கிடைக்கும். இந்நிலையில் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் 2 தினங்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. புதுச்சேரியில் மதியம் பெய்த காற்றுடன் கூடிய மழை காரணமாக சாலை எங்கும் நீர் தேங்கி பாதசாரிகளும் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்குள்ளானர். இதனிடையே காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில்
மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் சுப்பிரமணிய பாரதியார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் டெங்கு காய்ச்சல் விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு குறித்த நலவழித்துறை பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு பேனர்களை அமைத்து மக்களிடம் நோய் தடுப்பு முறைகளை விளக்கி வருகிறது. அவர்களுடன் கல்வித்துறை, நாட்டு நலப்பணி திட்டம் ஆகியன இணைந்து விழிப்புணர்வு பணியை மேற்கொண்டு வருகிறது. சுப்பிரமணிய பாரதியார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் 200க்கும் மேற்பட்டோர் புதன்கிழமை பள்ளி வளாகத்திலிருந்து டெங்கு விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி பேரணி நடத்தினார்கள். இப்பேரணி புசி வீதி வழியாக அண்ணா சிலையை வந்தடைந்து முக்கிய வீதிகள் வழியாக பள்ளியை வந்தடைந்தது. அப்போது டெங்கு நோய் தடுப்பு குறித்து கோஷமிடப்பட்டது. இதில் ஷகிலா வாகிது, பூபதி, பூங்குழலி ஆகியோர் பேரணியை வழிநடத்தினார்கள். நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் ஞானம் ஒரு புதிய பரிமாணம் எனும் தலைப்பிலான கருத்தரங்கம் காஞ்சிமா முனிவர் பட்டமேற்படிப்பு மையத்தில் நடைபெற்றது. இக்கருத்தரங்கிற்கு காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தின் இயக்குநர் சீதா தலைமை தாங்கிட தமிழ்துறை இணை பேராசிரியர் சிந்தா நிலாதேவி வரவேற்புரை வழங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக பலரை உருவாக்கிய ஞானி ஸ்ரீ பகவத் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு ஞானம் ஒரு புதிய பரிமாணம் எனும் தலைப்பில் ஆன்மீகம் குறித்த கருத்துரைகளை வழங்கினார். கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர்கள், ஆசிரியர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். வேலைவாய்ப்பு துறை சார்பில் புதிய திட்டங்கள் அறிமுக விழா பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது. பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியின் வேலைவாய்ப்பு துறை சார்பில் இவ்வாண்டிற்கான பல்வேறு திட்டங்கள் மற்றும் பயிற்சி வகுப்புகள் துவக்க விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. கல்லூரியின் மனையியல் துறை தலைவர் சவுந்தரவள்ளி வரவேற்புரை வழங்க கல்லூரி முதல்வர் வரலட்சுமி தலைமை தாங்கினார். தேர்வுத்துறை கட்டுப்பாட்டு அதிகாரியும் பொருளியல் துறை தலைவருமான பிச்சைமணி ஆண்டு செயல்படுத்த உள்ள திட்டங்கள் பற்றி எடுத்துரைத்தார். சிறப்பு விருந்தினராக புதுவை அரசின் உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை இயக்குநர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு மாணவிகள் பயன்பாட்டிற்காக வாங்கப்பட்டுள்ள 2 ஜெராக்ஸ் இயந்திரங்களை இயக்கி வைத்தார். மேலும் கணிப்பொறி, ஆங்கில பயிற்சி வகுப்புகளையும் கைவினைப்பொருள் பயிற்சியினையும் அவர் துவக்கி வைத்தார். இதில் மாணவ மாணவியர், ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். விளம்பரத்திற்கு பிறகு வரும் செய்திகள். 22 மணி நேர மின்வெட்டை கண்டித்து கோட்டக்குப்பத்தில் கடையடைப்பு, 1000க்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள் பங்கேற்பு. தீபாவளியை ஒட்டி ஆதி திராவிட மக்களுக்கு இலவச கைலி சேலை, டோக்கன் கொடுக்கும் பணி தொடங்கியது. செய்திகள் தொடர்கின்றன. 22 மணி நேர மின்வெட்டை கண்டித்து கோட்டக்குப்பத்தில் நடைபெற்ற முழு கடை அடைப்பில் 1000க்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள் பங்கேற்றன. புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பத்தில் நாளைக்கு 2 மணி நேரம் மட்டுமே மின்சாரம் வழங்கப்படுகிறது. 22 மணி நேரம் மின்வெட்டு ஏற்படுகிறது என்பதே அப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டு. இதனை கண்டித்தும் தடையின்றி மின்சாரத்தை வலியுறுத்தியும் கோட்டக்குப்பம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டன. மேலும் இப்போராட்டத்திற்கு ஆதரவாக தொழில் நிறுவனங்களும் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமலும் எதிர்ப்பை தெரிவித்தார்கள். இதனையடுத்து பெரிய முதலியார் சாவடி மீனவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக வந்து கோட்டக்குப்பம் காவல் நிலையம் எதிரே கருப்பு கொடியேந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மின்வெட்டிற்கு எதிராகவும் தமிழக அரசை கண்டிக்கும் விதத்திலும் கையில் கத்திகள் ஏந்தி கண்டன கோஷங்களும் எழுப்பப்பட்டன. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆதி திராவிட மக்களுக்கு விலையில்லா கைலி சேலைக்கான டோக்கன் வழங்குதல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் ராஜவேலு தலைமையில் நடைபெற்றது. ஆதி திராவிட நலத்துறை மூலம் பொங்கல், தீபாவளி பண்டிகைகளுக்கு அனைத்து ஆதி திராவிட மக்களுக்கும் விலையில்லா கைலி சேலை வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வாண்டு தீபாவளியை கொண்டாட விலையில்லா சேலை, கைலி சட்டை வழங்க 18ஆம் தேதி முதல் ஆதி திராவிட நலத்துறை அதிகாரிகளால் டோக்கன் வழங்கப்படுகிறது. இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் ராஜவேலு தலைமையில் நடைபெற்றது. இதில் குடும்ப அட்டையின்படி தொகுதி வாரியாக இலவச சேலை, கைலிகளை வழங்க டோக்கன் கொடுப்பது குறித்து முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை அரியாங்குப்பம், 22 முதல் 27 வரை ஊசுடு வில்லியனூர், 18 முதல் 25 வரை பாகூர், 22ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை ஏம்பலத்திலும் வழங்கப்பட உள்ளது. 22ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை மங்களம் தொகுதியிலும், 19ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை கதிர்காமம்,
22 முதல் 25 வரை தட்டாஞ்சாவடி, 26ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை முதலியார்பேட்டை, 19 முதல் 23ஆம் தேதி வரை காமராஜர் நகர், லாஸ்பேட்டை மற்றும் மணவெளி ஆகிய தொகுதிகளில் டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளன. மேலும் 22ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை மண்ணாடிப்பட்டு, 27 முதல் 30 வரை முத்தியால்பேட்டை, 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நெல்லித்தோப்பு, 24 முதல் 30ஆம் தேதி வரை நெட்டப்பாக்கம் ஆகிய தொகுதிகளிலும் தீபாவளிக்கான இலவச ஆடைகளுக்கான டோக்கன் வழங்கப்பட உள்ளது. 19ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை ராஜ்பவன் தொகுதியிலும், 18 முதல் 25 வரை உருளையன்பேட்டை, 20ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை திருபுவனை, 18 முதல் 21ஆம் தேதி வரை உழவர்கரை, 26 முதல் 30ஆம் தேதி வரை காலாப்பட்டு, 19 முதல் 25ஆம் தேதி வரை உப்பளம் ஆகிய தொகுதிகளிலும் இலவச டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளது. உருளையன்பேட்டை தொகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு கழிப்பிட மேம்பாட்டு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார். உருளையன்பேட்டை கண்டாக்டர் தோட்டம் பகுதியில் உள்ள அரசு அடுக்குமாடி குடியிருப்பு கழிப்பிட மேம்பாட்டு பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய தலைவர் கார்த்திகேயன், செயற்பொறியாளர் ரவிச்சந்திரன் மற்றும் அதிகாரிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். இதேபோல் நயினார் மண்டபம் சுதானா நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலயத்தில் ஐயப்ப சுவாமிக்கு என தனி சன்னிதானம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இப்பூஜையை முன்னாள் கவுன்சிலர் சத்யராஜ் துவக்கி வைத்தார். இதில் ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். ராகுல் காந்தி மீதான பாலியல் குற்றச்சாட்டு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுலுக்கு எதிராக சமாஜ்வாடி கட்சி முன்னாள் எம்எல்ஏ கிஷோர் சாம்ரைட் தாக்கல் செய்த பாலியல் புகார் வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராகுல் காந்தி ஏழை பெண்ணை ஏமாற்றி கற்பழித்ததாக சமாஜ்வாடி எம்எல்ஏ கிஷோர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் ராகுல் மற்றும் ராகுலின் குடும்ப நற்பெயருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் ஆதாரமற்ற இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. ஆதாரமின்றி ராகுல் மீது வழக்கு தொடர்ந்த கிஷோருக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது உச்சநீதிமன்றம். இந்த 5 லட்சத்தினை ராகுலிடம் கொடுக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது. பாகிஸ்தானில் ஏற்பட்டுள்ள கடும் வெள்ளத்திற்கு 450 பேர் பலியாகியுள்ளனர். பாகிஸ்தானில் கடந்த 5 வாரங்களாக கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் 455 பேர் பலியாகி உள்ளதாகவும் 5 மில்லியனுக்கு அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் தற்போது ஏற்பட்ட வெள்ளமே பாகிஸ்தானின் மிக மோசமான வெள்ளம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் முதல் வெள்ளம் காரணமாக பாகிஸ்தான் எங்குமிருந்தும் 2,60,000 பேர் இடம்பெயர்ந்து முகாம்களில் தங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சாம்பியன்ஸ் லீக்கில் பெற்ற தோல்வியை அடுத்து ஐபிஎல் நடப்பு சாம்பியனான கொல்கத்தா அணி வெளியேறியது. சாம்பியன் லீக் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், பெட் ஸ்காட்டர்ஸ் அணிகளுக்கான ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டது. முதல் 2 ஆட்டங்களில் தோற்றிருந்த நிலையில் 3வது ஆட்டத்தில் வென்றாக வேண்டிய கட்டாயத்தில் கொல்கத்தா களமிறங்கியது. தென்னாப்பிரிக்காவின் டர்பன் நகரில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற கொல்கத்தா ஸ்காட்டர்ஸ் அணியை ஆட பணித்தது. அந்த அணி 14 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 91 ரன்கள் எடுத்திருந்த போது மழையால் ஆட்டம் பாதிக்கப்பட்டது. மழை தொடர்ந்து பெய்ததை அடுத்து ஆட்டம் கைவிடப்பட்டது. எனவே ஐபிஎல் சாம்பியனான கொல்கத்தா போட்டியிலிருந்து வெளியேற நேர்ந்தது. இந்த சாம்பியன்ஸ் லீக் போட்டியில் வெளியேறிய முதல் அணி கொல்கத்தா என்பது குறிப்பிடத்தக்கது.
இயக்குனர் சங்கர் தன்னுடைய ரசிகர் என்றும் தன் படங்களை விரும்பி பார்ப்பார் எனவும் பவர் ஸ்டார் சீனிவாசன் கூறியுள்ளார். கோலிவுட்டில் கண்ணா லட்டு தின்ன ஆசையா படத்தில் காமெடி ஸ்டார் சந்தானத்துடன் டாக்டர் ஸ்ரீனிவாசன் நடிக்கிறார். பிரம்மாண்ட பட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் விக்ரம், எமி, சந்தானம் ஆகியோருடன் ஐ படத்திலும் நடிக்கிறார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், இயக்குனர் சங்கர் என்னோட பெரிய ரசிகர் என்றும் என் படங்களை அவர் விரும்பி ரசித்துள்ளார். இந்த ஐ படத்தில் நானும் சந்தானமும் இணைந்து காமெடி பண்றோம். படப்பிடிப்பில் சங்கர் எனக்கு உதவி செய்து உற்சாகப்படுத்தினார். அடுத்த கட்ட படப்பிடிப்பில் சங்கர் சாரின் ஐ படக்குழுவுடன் இணைகிறேன் என்றும் டாக்டர் ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார். இன்றைய செய்திகள் நிறைவடைவதற்கு முன்பு தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இது தங்கமான உறவு. ஜோசாலுகாஸ். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 2920 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 63 ரூபாய் 50 காசுகள். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஏனாம் தொழிற்சாலை கலவர வழக்கு, தவறான தகவல் அறிக்கையை பதிவு செய்த 2 காவலர்கள் கைது. சண்முகாபுரத்தில் புதிய காவலர் குடியிருப்பை திறந்து வைத்தார் முதல்வர் ரங்கசாமி. சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதே கடமை என போலீசாருக்கு அறிவுரை. வடகிழக்கு பருவமழை தொடங்கியது. 24 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என வானிலை மையம் தகவல். டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு பேரணி சுப்பிரமணிய பாரதியார் பள்ளி மாணவியர் மேற்கொண்டனர். 22 மணி நேர மின்வெட்டை கண்டித்து கோட்டக்குப்பத்தில் கடையடைப்பு. 1000க்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள் பங்கேற்பு. தீபாவளியை ஒட்டி ஆதி திராவிட மக்களுக்கு இலவச கைலி சேலை டோக்கன் கொடுக்கும் பணி தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.